ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். யூபிஎஸ்சி எக்ஸாம் ஏஜ் எலிஜிபிலிட்டி. யூபிஎஸ்சி ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மினிமம் மேக்ஸிமம் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் டேட் ஆஃப் பர்த்தில் ஒரு நாள் முன்னே இருக்குது, பின்னே இருக்குது, ஒரு மாதம் பின்னாடி இருக்குது, முன்னாடி இருக்குது, எலிஜிபிளாக இல்லையா, எக்ஸாம் எழுத முடியுமா முடியாத குழப்பம் பெருசாக போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அதுக்கான சிம்பிள் கேல்குலேஷன் கேஸ்ட் வைஸாக டேட் ஆஃப் பர்த்தில் எல்லா கேஸ்ட் கேட்டகரிக்கும் எல்லா டேட் ஆஃப் பர்த்துக்கும் எலிஜிபிளாக இல்லையான்றது கிளியராக நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பேசிக்கான விஷயங்கள் பார்த்துக்கோங்க. மினிமம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் எல்லா கேஸ்ட் கேட்டகரிக்கும் ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி எல்லாருக்குமே 21 வயசு உங்களுக்கு முடிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி 32, ஓபிசி 35, எஸ்சி, எஸ்டி 37. இந்த 21, 32, 35, 37 எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இதுக்கு முன்னாடி ஒரு 9 மாதங்கள் வருது, 10 மாதங்கள் வருது, ஒரு நாள் முன்னாடி இருக்குது, பின்னாடி இருக்குது, எக்ஸாம் எழுத முடியுமா முடியாதுன்றது ஒரு பெரிய குழப்பமாக போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அதுக்கான விஷயங்கள் நம்ம கிளியராக பார்த்துருவோம். நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஜென்ரல் கேட்டகரி 6 அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும், ஓபிசி 9 அட்டெம்ப்ட் அண்ட் எஸ்சி, எஸ்டி அன்லிமிட்டட். ஓகே, ஏஜ் கேல்குலேஷன் அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பண்ண வேண்டியது எந்த வருஷம் எக்ஸாம் எழுத போகிறீங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு 2026 ஓகே எக்ஸாம் கொடுத்தாச்சு. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம், 2000 கொடுத்துப்போம். ஓகே, ஸோ 2000 இந்த இயர் ஜான் நம்ம கொடுத்தாச்சு. அடுத்த விஷயம் உங்களோட கேட்டகரி. ஓகேவா, இந்த கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 3வது பிரியும் ஜென்ரல், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி. ஓபிசினா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்பிசி, பிசி அந்த எல்லா கேட்டகரியும் எஸ்சி, எஸ்டி ஜென்ரல் தவிர்த்து வரவங்க எல்லாருமே ஓபிசிக்குள்ளே வந்துருவாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரல் கொடுத்தாச்சு, கால்குலேட் கிளிக் பண்ணுங்கள். ஓகே வந்தாச்சு. ஓகேவா, நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா யூஆர் எலிஜிபிள் அப்புறமா க்ரீன் கலரில் வரும். நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா ரெட் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ 2026 நம்ம கொடுக்குறோம். ஸோ இயர் நம்ம என்ன பண்ணலாம், 1994. ஓகே, கிளிக் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட்டு, ஏன்னா ஆகஸ்ட் அந்த 2/1 தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஜென்ரல் கொடுத்து பார்க்கலாம். கால்குலேட் பாருங்கள், இந்த இடத்துல யூஆர் நாட் எலிஜிபிள் அப்புறம் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போது உங்களோட டேட் ஆஃப் பர்த் எந்த வருஷம் எக்ஸாம் கொடுக்க போகிறீங்க, என்ன கேட்டகரி அதை கொடுத்தீங்கன்னா எல்லாம் கிளியராக கொடுத்துருவாங்க. எக்ஸாம் எலிஜிபிளாக இல்லையான்றது இது மட்டுமே போதுமான விஷயம். இதை பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். யூபிசி அப்படின்னா என்ன சிலபஸ், என்ன பேட்டர்ன் ஒரு முழுமையாக வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.